உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க தோழர். அதுக்கு அர்த்தம் எல்லாமே சாப்பிட்டா தான் நல்லா இருப்போங்கிறது கிடையாது. சில நேரங்களில் எதுவும் சாப்பிடாம இருந்தால் தான் நல்லா இருப்போம் அப்படிங்கிறது. இங்கே பெரியாருக்கு யார் யாரோ என்னென்னமோ சாயம் பூசி அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் கூறிய 1000 மொழிகள் இன்னும் ஆதரவே இல்லாமன்னு தான் கிடக்கு. அதில் ஒன்று தான் கடனோடு காலையில் எழுவதை விட பட்டினியோடு இரவில் படுப்பது மேல் அப்படிங்கிறது. சொல்ல வந்ததையும் சொல்லிடுறேன். இன்றைய காலகட்டத்தில் ஒருவேளை சாப்பாட்டில் இந்த போஷாக்கு குறைபாடு இதில் இன்னும் நிறைய சேர்த்துக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா புரோட்டீன்னு சொல்கிற புரதச்சத்தை தன்னோட எடைக்கு நிகரான ஏதோ ஒரு விகிதத்தில் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் எல்லா டாக்டர்ஸும் பரிந்துரை. அதுபோக ஒருவேளை சாப்பாட்டில் என்னென்னலாம் இருக்கணும், அதுவும் எவ்வளவு இருக்கணுன்ற குறிப்பீடு வேற. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இவங்க சொல்கிற அளவுகளில் புரோட்டீனோ கேலரிஸோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஜீரணமாக அல்லது அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இவங்க சொல்கிற குறிப்பீடுகள் படி நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி முந்தைய வேளை சாப்பிட்டது எப்படி கரைஞ்சி போகும் அப்படிங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அல்லது எவ்வளவு நேரம் உடற்பயிற்சி செய்யணும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? வெறுமனே இதை சாப்பிடுங்க, இதை இந்தளவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறது அல்ல மருத்துவ குறிப்பு. கடைசி வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எது முக்கியம்னு சொல்லி கொடுக்கறது தான் மருத்துவம். மக்களும் கூட விளைவுகளை மட்டுமே யோசிக்காமல் பின்விளைவுகளையும் இவங்களோட கலந்து ஆலோசிச்சா அல்லது கணிசம் ஆலோசிச்சா பெட்டர். என்னை பொறுத்தவரை பசிக்கிற வேளையில் பாதி வயிறு சாப்பிட்டா கடைசி வரைக்கும் பத்திய சாப்பாடு யோசிக்க தேவையில்லை. மறுபடியும் சொல்கிறேன், உணவே மருந்து. இப்படிக்கு நான் தனிமையரசன்.